சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்து மதத்தினரால் மட்டும் எப்படி மற்ற எல்லா மதங்களையும் ஏற்றுக்க முடியுது? ஸோ குறிப்பாக ரோட்டோர கடையில் பார்த்திங்கன்னா அந்த மசூதி நடுவில் பிள்ளையார் இல்லை ஏதோ ஒரு இந்து சாமி, இந்த சைடு இயேசு, 3 பேரும் போட்டு இருக்கும். ஸோ அது ஒரு எல்லா மதத்தினரும் வரணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு காரணம். ஆனால் எல்லா மதத்தினரும் வரணுன்னு தான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுமே நினைப்பாங்க. ஆனாலும் முஸ்லீம்கள் யாருமே அவங்களுடைய கடையில் இயேசு ஃபோட்டோவோ அல்லது இந்து தெய்வங்களின் ஃபோட்டோவோ வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த கிறிஸ்டினும் அரபு மொழி பொறித்த எதையோ அல்லது மசூதி ஃபோட்டோவையோ அல்லது இந்து தெய்வங்களின் ஃபோட்டோவோ வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன, அவங்க சாமி ஃபோட்டோவும் வைக்காமல் விடுவாங்க, கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால். ஏன்னா எல்லோரும் வரணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் வைக்கலாம். பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க, பெரிய பெரிய கடையில் வைக்க மாட்டாங்க. பட் சின்ன கடையில் மேபி வச்சுருக்கலாம், சின்னதாக வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியும், இல்லை இங்கே பெரும்பான்மையினர் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால பிஸ்னஸ்க்கு இது லைக்கப்படாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பேரே பார்த்திங்கன்னா கடையுடைய பேர் அந்த ஒரு முஸ்லீம் கடை அப்படின்னா அந்த முஸ்லீம் பேர் வர மாதிரி பேரை பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. ரோஸ், ரோஜா, ஹிந்துஸ்தான், இந்த மாதிரி பேர் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வைத்தாலே பெரும்பாலும் அது முஸ்லீமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம். ஏன்னா அவங்க அதில் இந்து மதமும் இருக்காது, அவங்க மதத்துடைய விஷயமும் இருக்காது. ஸோ அப்படி காமனாக வைப்பாங்க. ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான், இந்து மதத்துலையும் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்ல, பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயேசு மேலே இயேசு பைபிள் இல்லாத இந்து வீடே இருக்காது. அது எப்படியாவது வந்துடும், இல்லை மற்றவர்கள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து கொடுக்குறாங்கன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, எப்படியாவது வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த இயேசு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அவங்க தயங்கிறது கிடையாது. நிறைய இந்து பூஜை அறையிலே கூட இயேசு ஃபோட்டோ இருப்பாங்க, மற்ற சாமியோடு சேர்த்து அவரையும் ஒரு சாமியாக வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி இந்துக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு தாராள மனசு வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்துக்களுக்கு அவ்வளோ சகித்து கொள்ளும் சக்தி இருக்குது, அனைத்தையும் நாங்கள் அரவணைப்போம், ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் பெருமையாக இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏதோ ஒரு படத்தில் இதை அந்த படத்துடைய விழாவில் சொல்லியிருந்தார், இந்து மதம் யார் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாது, அவ்வளோ பழமை வாய்ந்தது அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். இப்போ மற்ற மதத்தெல்லாம் தெரியும் இல்லையா, இயேசுனால கிறிஸ்தவ மதம், முகமதால் இஸ்லாமிய மதம், இது எப்போ தோன்றியது உட்பட எல்லாமே தெரியும். இந்து மதம் எப்போ தோன்றிச்சு, யார் உருவாக்குனா, எதுவுமே தெரியாது. இது ஒரு பெருமையாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு காமெடியாக ஒரு விஷயம் கூட சொல்லலான்னு நினைக்கிறோம். நம்ம பைபிள், குரான் எல்லாமே போடுறோம் இல்லையா, அதில் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவருடைய கோபத்தை ஒரு நக்கலாக வெளிப்படுத்தியிருக்கார். என்ன கேட்டேன், போங்கடா லோக்கல் சாமியை கும்பிட்றவங்களா அப்படின்ட்டு. இல்லை, அதாவது வெளியிலேருந்து வந்த மதம் தானே அப்படின்னு சொல்கிறதையே அவர் அதை பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு, இதை நெகட்டிவாக ஆக்கிறதுக்கு சூப்பரான வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க, போங்கடா லோக்கல் சாமியை கும்பிட்றவங்களா அப்படின்ட்டு. சரி, அடுத்தது சிலை வணங்கிகளான்னு சொல்கிறது. இன்னொரு முஸ்லீம் சகோதரர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஏன்னா நம்ம எல்லா வீடியோலையுமே பார்த்திங்கன்னா இந்து மதத்தை பற்றி பேசினாலும் அதில் கண்டிப்பாக பைபிளை பற்றி எடுக்காமல் நம்ம பேசியே இருக்க மாட்டோம். அதேமாதிரி பைபிளை பற்றி பேசினாலும் இந்து மதத்தை பற்றி எடுக்காமல் பேசியிருக்க மாட்டோம். குரான் எடுக்கும்பொழுதும் பார்த்திங்கன்னா பைபிள், இந்து மதம் எல்லாமே கலந்து வந்துடும். ஏன்னா எல்லாமே ஒரு விதையிலேருந்து வந்த மரம், அது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு கருத்தோடு ஒத்து வராத இன்னொரு மதத்தை ஏன் இதில் இழுக்கிறீங்க, முஸ்லீம் மதத்துடைய கருத்தோடு இந்து மதம் ஒத்து வராது அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இது வேறு, அது வேறு. அதாவது எல்லாமே அந்த காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் மாதிரி அவங்கள அப்படி நம்ப வச்சுருப்பாங்க. நம்ம உயர்ந்தவர்கள், நம்ம அவங்க சாமிக்கு படைச்சதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்ட்டு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க.
ஆனால் உண்மையிலே இந்துக்கள், அதுலேயும் இந்துக்கள்லேயும் ரொம்ப உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மற்ற மதத்து சாமிக்கு படைச்சதில்லை. மற்ற மதத்தினர் வீட்டிலே சாப்பிட மாட்டாங்க. மற்ற மதத்தினர் வீட்டில் மட்டும் கிடையாது, தன்னுடைய மதத்தில் இருக்கிறவங்க வீட்டிலையும் சாப்பிட மாட்டாங்க, அந்த வீட்டு உணவையும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஜாதி வெறியா அப்படின்னா தன் ஜாதியில் இருக்கிறவங்க வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க, தானே சமைத்தது தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் இல்லையா. ஸோ அப்போ அவங்கவுங்களது உயர்ந்ததாக நினைக்கிறாங்க, ஓகே. ஆனால் அதை தப்புன்னும் சொல்ல முடியாது. ஆனால் எது தப்பு அப்படின்னா, ஒரு சகோதரர் கமெண்ட் போட்டு வந்தார், எதுக்கு நீ இந்து மதம் பற்றி பேசும்போது தேவையில்லாமல் பைபிள் குரான் எல்லாம் இழுக்கிற, அவங்க யாராவது இந்து மதத்தை உதாரணம் காட்டி நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு கோபம். இந்துக்கள் தான் இந்த மாதிரி லூசுத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இதை ஒரு முஸ்லீம் சகோதரர் எப்படி போட்டிருந்தார் கமெண்ட்டில் அப்படின்னா, சாதத்தையும் சாணியையும் சேர்த்து கொடுக்கறது ஒரு சிலருக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ முஸ்லீம் மதம் சாதமாக, இந்து மதம் சாணியம், இந்து மதம் பைபிள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதை தவிர எல்லாத்தையும் அவர் சாணியாக நினைக்கிறார். சரி, ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியல, மூணுத்துலேயுமே ஒரே விஷயந்தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு யாரும் எடுத்து சொல்லலை. ஏன்னா அவங்க புக்கை மட்டும்தான் படிப்பாங்க, அப்புறம் எப்படி மற்ற புக்கில் இருக்கிறது தெரியும். அப்படியே படித்தாலும் டக்குன்னு புரியாது, பட் ஆனால் கொஞ்சமாவது அந்த ஒரு ரெசம்லன்ஸ் வரும் இல்லையா. மோசஸை பெட்டியில் வச்சு அனுப்புனாங்க, இங்கே பார்த்திங்கன்னா கர்ணனை பெட்டியில் வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் எல்லா கதையிலையுமே வந்துடும். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ பைபிள் குரான் பொறுத்த வரைக்கும் அது ஒரே கண்டினியூஷனாக வர்றதுனால, இதில் ரொம்ப முக்கியமான, ஸோ கண்டினியூஷனாக வர்றதுனால அது சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது தவிர்க்க முடியாதது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் 3 பேருமே ஒரே புக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் 3 பேரோட இதில், பட் பெரும்பான்மையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த 3 பேருமே ஒன்றா இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. இனி தான் பெருசு, அவங்களதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க 3 பேருமே ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்து மதம் அவங்களுக்கு சுத்தமாகவே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் பைபிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனத்திலே நடக்கிற மாதிரி எல்லாம் திட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரங்க மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பரதேசியாக திரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படியே இருக்கும். ஆனால் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர ரிச்சாக அப்படியே தங்கத்தில் அப்படி கிருஷ்ணர்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது சுத்தமாக வேறு ஒரு விஷயம், இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு ராயலாக இருக்கக்கூடிய இந்து மத கதைகளில் கூட கொஞ்ச நேரம் ராயலாக இருக்கும், அதுக்கப்புறம் இவங்களும் பரதேசியாக போயிடுவாங்க இல்லையா. பாண்டவர்கள் பரதேசியாக போவாங்க, ராமர் சீதையும் அதேமாரி வனவாசத்துக்கு போவாங்க. அந்த வனவாசத்துக்கு போகிற விஷயம் மட்டுமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இது வேறு இது வேறு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்துக்களால் மட்டும் எப்படி எல்லா மதத்தையும் ஏற்றுக்க முடியுது, அரவணைச்சி போகிறதுன்றது வேறு இல்லையா. இப்போ முஸ்லீம்களும் இந்துக்கள் கிட்ட அன்பாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் கிட்ட அன்பாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் இங்கே மதத்தையே அரவணைச்சி போகிறது இல்லையா, அந்த மதத்தை சார்ந்தவர்களை அரவணைச்சி போகிறது அது வேறு. அது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். அந்த மதத்தையே ஏற்றுக்கிறது இல்லையா. தன் வீட்டில் இயேசு ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு, தன்னுடைய குழந்தை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்து மதத்தில், அந்த குழந்தைக்கு பிடித்தால். ஆனால் கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாமிய மத வீட்டிலேயோ அந்த குழந்தை பிடிச்சா கூட பெரும்பாலும் பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் வளர்ப்பாங்க, நம்ம உயர்ந்தவர்கள் அவங்களாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு. அதையும் மீறி எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டை விட்டே வெளியேற வேண்டியது தான். வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்காது. ஆனால் இதில் ரகசியமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரகசியமாக இருக்கிறவங்க யாருன்னா, அந்த ஆரம்ப காலத்தில் கத்தி முனையில் மதம் மாற்றப்பட்டார்கள் இல்லையா இந்துக்கள். ஸோ அந்த மாதிரி மதம் மாறியவர்கள், துப்பாக்கி முனையில் மதம் மாறியவர்கள்,
அப்படியே முஸ்லீமாகவே இருப்பாங்க வெளியில் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க இந்துக்களாகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியும் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அவங்க கோயிலுக்கு போவாங்க, குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போவாங்க, ஆனால் வெளியில் மட்டும் அந்த முஸ்லீம் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்போ என்னென்னா அவங்க வைராக்கியமாக அந்த நான் ஹிந்துன்றதில் இருக்கிறாங்க. பட் அது ஒரு 2-3 தலைமுறை ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால திரும்பி போக முடியலையா, அது எதனாலன்னு தெரியல. ஆனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க 2-3 பேரை நான் பார்த்துருக்குறேன், அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. அவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோலாம் இருக்கும், சாமி ஃபோட்டோலாம் இருக்கும். அவங்க முஸ்லீம் மதத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வெளியில் சும்மா அந்த ட்ரெஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நல்ல இந்து மத பற்று உள்ளவனை வந்து அந்த முகலாய டைமில் வந்து கொலை பண்ணுறவங்க, சீக்கிய தர்மத்தில் அந்த மாதிரி தூக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க முஸ்லீம் மன்னர்கள். நீ மதம் மாறியா இல்லை தூக்கு போட்டுருவா, நான் செத்து கூட போவேன், மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தவங்க இருந்தாங்க. பட் இங்கே ஒரு சிலர் வந்து புத்திசாலித்தனமாக சரி மாறிக்கிறேன், உனக்கு என்ன வெளித்தோட்டம் தானே, உள்ளே நான் யாரை நினைக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு மாறினாங்க. உண்மையிலே அவங்க புத்திசாலிகள் தான். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்து மதத்தினர் எல்லோரையும் ஏற்றுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஹிந்துவாகவே இருக்கிறவங்க ஏற்றுக்கிறதுக்கு சொல்கிறேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அது பெருமைப்படக்கூடிய காரணம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் 3 பேரும் ஒரே புத்தகத்தை ஃபாலோ பண்ணால் கூட அவங்க தன் மதத்தை தவிர இன்னொரு மதத்தை, அதுக்கு முன்னாடி அதிலிருந்து தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க, இருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த யூத மதத்திலேருந்து தான் கிறிஸ்தவ மதம் வருது, கிறிஸ்தவ மதத்திலேருந்து தான் முஸ்லீம் மதம் வருது, ஆனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களுது தான் உயர்ந்தது, எங்களுது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிறத நம்ம தள்ளி வச்சிடலாம், ஆனால் தன்னுடைய மதத்தை விட்டு கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா? இது வந்து அதுக்கு காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மதத்தை பற்றி அவர்களுக்கு புரிதல் இருக்குது. மற்ற மதத்தை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சிருக்கலாம், பட் அவங்க இருக்கிற மதத்தை பற்றிய புரிதல் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த புரிதல் தப்பாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம், ஆனால் அவங்க நம்புகிறாங்க ஃபுல்லாகவே. உதாரணத்துக்கு இயேசு வந்து நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், இதுதான் கிறிஸ்தவர்களுடைய எல்லா பிரிவு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. ஸோ அப்போ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ கூட நிறைய இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஐயர் வந்து கிறிஸ்டினாக மாறிட்டாராம். ஸோ அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்து தெய்வங்கள்லாம் வந்து மற்றவர்களை, பாவிகளை வதம் தான் செஞ்சாங்க, இந்த ஹிரண்யகசிபு அது இதுன்ட்டு, ஆனால் பாவிகளை மன்னித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான், அதனால தான் எனக்கு இது பிடிச்சிது அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கை, கோர் பிலீஃப் அது தான். அப்போ முஸ்லீம் மதத்தில் அப்படி இருக்காது இல்லையா? யூத மதத்துலேயும் அப்படி இருக்காது. யூத மதத்திலேயே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது. முஸ்லீம் மதத்துலேயும் அது இருக்குது, முஸ்லீம் நாடுகளில் அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது மெயின் கிடையாது. மெயின் வந்து அதுவும் ஒரு விஷயமாக இருக்குது, பட் மெயின் வந்து அல்லாவை தவிர அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது, இதுதான் முஸ்லீம்களுடைய கொள்கை. அப்படி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க முஸ்லீம்னு அவங்க சும்மா சொல்லிக்குவாங்க, அதுக்காக அவங்கள வந்து தனக்கு சமமாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மதத்தினருமே ஒருத்தரை தான் வணங்குறாங்க இல்லையா? அவங்க இயேசுவையே கிறிஸ்தவர்கள் வணங்கினா கூட அவர் கடவுள் நினச்சிட்டு தான் வணங்குறாங்க. ஸோ இவங்க வந்து அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது, ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அல்லா ஆனால் ஃபாலோ பண்ணுறதுலாம் நபி சொல்கிறது தான், அல்லா சொன்னதை அவங்க கேட்டதே கிடையாது. பட் இருந்தாலும் நபியை ஏற்றுக்கிறோம், அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டோம், இந்த 2 விஷயம். ஸோ அதேமாதிரி யூதர்கள் எதை பிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்லெல்லாம் யூதர்கள் ஒன்றும் எங்கேயோ அங்கங்கே வேணால் இருக்கலாம், பட்டு ஃபேமஸாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த 2 மதத்துடைய கொள்கை, அப்போ இந்த மதத்துடைய கொள்கை முஸ்லீம் மதத்துடைய கொள்கையோடு இடிக்குது, முஸ்லீம் மதத்துடைய கொள்கை கிறிஸ்தவ மதத்துடைய கொள்கையோடு இடிக்குது. ஏன்? இவங்க மனுஷனை கும்பிட்றாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக கடவுளை கும்பிட்றாங்க, அதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு முஸ்லீம் நினைக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அங்கே எல்லாம் வெட்டு குத்து எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இப்படி இருக்குது. ஸோ இதை தான் ஒரு பாதிரியார் சொன்னார், என்ன பைபிளும் குரானும் ஒரே இது தானே, அதை பற்றிலாம் பேசாதுங்க, அவங்க எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ அது எதுக்குன்னா அதை மட்டம் தட்டுறதுக்காக, தான் உயரம்னா மட்டம். இந்த முஸ்லீம் சகோதரர் சொன்னார், இது சாணி, அது சாதம்,
சிலை வணங்கி போங்கடா லோக்கல் கடவுளை வணங்குறவங்களா, இதெல்லாம் எதுக்குன்னா அவங்கள உயர்த்திக்கிறதுக்காக அவங்க சொல்லிக்கிறது. சரி, அந்த மாதிரி அந்த பாதிரியாரும் சொன்னார். அப்போ இவங்க வந்து அதனால வந்து இவங்க தன்னை உயர்த்திக்கிறாங்க. எனக்காக கடவுள் ரத்தத்தை சிந்தினார். உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு எப்படிங்க இன்னொருத்தர் ரத்தத்தை சிந்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது அவங்களுக்குமே தெரியுது. ஒரு பாதிரியார் சமீபமாக அவருடைய வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். மகாவிஷ்ணு பற்றி அவர் பேசியிருந்தார், மறுபிறவியை பற்றி. ஃபாதர் ஏதோ வேலன்ட்டு வரும், அரசன் வேலனோ ஏதோ. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்மளை வந்து கேலி கூட பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம பாவம் செய்வோமா இன்னொருத்தர் பாவத்தை கழுவாராம் அப்படின்னு நக்கல் கூட பண்ணலாம், ஆனால் அது முடியும். ஸோ அது என்னென்னா அவங்க அசைக்க முடியாத அதை நம்புவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா, இந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவன் கிறிஸ்டின். இயேசுவை நீ ஏற்றுக்கிறியா, அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தினார்னு ஏற்றுக்கிறியா, நீ கிறிஸ்டின். ஏக இறைவன் ஒருவன் நீ ஏற்றுக்கிறியா, முகமது நபி தான் கடவுளால் அனுப்பப்பட்ட கடைசி தூதன் ஏற்றுக்கிறியா, நீ முஸ்லீம். உண்மை என்ன தெரியுமா, இந்த 2 மதத்துடைய ஒட்டுமொத்த செய்தியே இவ்வளோ தான். நீங்கள் ஃபுல்லாக படித்தாலும் இது மட்டும்தான் இருக்கும். அதுக்காக அவ்வளோ பெரிய புக்குன்னு தோணும். ஆனால் நீங்கள் படிக்க 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 இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்படி இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஏன் இந்துக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க தெரியுமா? இந்துன்றது ஒரு மதமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட. பட் அதுக்கு கூட நீங்கள் போக தேவையில்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது தன்னை உயர்வாக நினைக்க? என்ன கொள்கை இருக்குது? ஏதாவது இருக்குதா? இப்போ இவங்க சொல்கிறாங்களே இயேசு எனக்காக மரித்தாருன்னு, அது மாதிரி இந்துக்கள் என்ன சொல்ல முடியும்? இவங்க சொல்கிறாங்களே நாங்கள் கடவுளுக்கு இணையே வைக்க மாட்டோம், ஒருத்தரை தான் வணங்குவோம், நீங்கள் படைப்புகளை வணங்குறீங்க அப்படின்ட்டு முஸ்லீம்கள் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இந்து மதத்தில்? எதை பார்த்தாலும் வணங்குறது. சூரியனை பார்க்குறியா வணங்கலாம், பசுமாட்டை பார்க்குறியா வணங்கலாம், எந்த வாகனமாக கொடுக்கப்படாத விலங்கே கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லையா? நாய், பைரவர், பன்னி, அதுவும் ஒரு அவதாரம் இருக்குது, முதல்ல அவதாரம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே, பாம்புக்கு அதையும் வணங்குவாங்க, புத்துமாரியம்மன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே விலங்குகள் ஃபுல்லாக கடவுளை ஆக்கி விட்டாச்சு. அப்போ விலங்குகளை, பன்றி போன்ற விலங்கையே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது மற்ற மதத்தை ஏற்றுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா? அதனால் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு காரணம்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது தான் இந்து மதம்னு இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படிங்கிறது தான் ரீசன். அதனால் அவங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம். ரங்கராஜ் பாண்டே சொல்லுவார், எங்களதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்குவோம், வைஷ்ணவராக ஏற்றுக்குவாங்க, சைவராக ஏற்றுக்குவாங்க, நாஸ்திகரை கூட நாங்கள் ஏற்றுக்குவோம், பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரும் நான் அப்பா 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 அப்பான்னு சொல்கிறேன்னா அது பெருமையா? ஒருத்தனுக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும் இல்லையா? ஸோ யார் அப்பானே தெரியல, அதனால் பார்க்குறவங்களெல்லாம் அப்பா, பார்க்குற விலங்கையெல்லாம் அப்பான்னு சொல்கிறது. ஆடு, மாடு, பன்னி எதையும் விட்டு வைக்கிறதில்ல. மரம், செடி, கொடி, சூரியன், நிலா, பூமி எல்லாம், பூமா தேவி, சூரிய பகவான், சந்திர பகவான், எதையுமே விட்டு வைக்கிறதில்ல. எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் கடவுள். அப்போ எல்லாமே கடவுள்னு இருக்கும்போது இந்துக்கள், சரி கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் அவங்களும் கடவுள் தான். இவங்களுக்கு கடவுள் உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்கும் இருக்கார். ஸோ அதனால் இவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிறாங்க. இவ்வளோத்தையும் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு ஒரு இயேசு ஏற்றுக்க முடியாதா, ஒரு நபியை ஏற்றுக்க முடியாதா? ஏன்னா இவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. நாங்கள் ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையும், ஏன்னா எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு இயேசு தான் அப்பா, வேறு யாரும் அப்பா கிடையாது, வேறு எதுவும் இருக்கக்கூடாது, தூக்கி போடு. இந்து மதத்துலேருந்து நீ கன்வெர்ட் ஆகிருக்கிறியா, ஃபோட்டோலாம் தூக்கி வெளில போடு. முஸ்லீம் மதத்தில் அப்பான்னு சொல்கிறதில்ல, பட் நபியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நபிக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல, நபியை ஏற்றுக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் மட்டுமே கடவுள், சரி அவருக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அதை பற்றிலாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, அவர் கடவுள் அவ்வளோதான், அவர் கடவுள் கடவுள் தான், உறவெல்லாம் கிடையாது, அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்குவாங்க இந்துக்கள். ஏன் அப்படின்னா, இயேசு அப்பான்னுவாங்க, மேரியை வந்து, இயேசுடைய அம்மா மேரியை வந்து அம்மான்னுவாங்க,
அவங்களே கிறிஸ்தவர்களே. ஸோ அதனால் இவங்களுக்கு அது வசதியாக போச்சு இல்லை, இங்கேயும் மாரியம்மான்றாங்க, ஆண் தெய்வமும் இருக்கிறாங்க, பெண் தெய்வமும் இருக்காங்க, அதே மாதிரியே இருக்கிறதுனால ஈஸியாக இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைட்லலாம் போய் பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் இந்து கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் கட்டுப்பாயி ஒரு பாதிரியார் அகத்தியன் ஜாதி இருக்கக்கூடாதுன்றது ஜாதி மேலே வெறுப்புனால கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் ஜாதியை பற்றி இல்லாமலாம் இல்லவே இல்லை. லேவியர் அதிகாரம் பல அதிகாரத்தில் இருக்க நாளாகமத்திலாம் பார்த்திங்கன்னா அழகாக பிரிப்பாங்க. கடவுள் முன்னாடி இவன் தான் நிற்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணுறது இந்த ஜாதிக்காரன் தான் பண்ணணும், அந்த கோத்திரம். அதே மாதிரி காவல் காக்கிறவன் இவன் தான் காக்கணும். அதை மீறி ஒருத்தன் கடவுளை தொட்டால் உடனே அங்கே கடவுள் சாவடிச்சிடுவார். இவ்வளவோ அங்கே இருக்குது. இதெல்லாம் படிக்காமலாம் இருப்பார். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, ஜாதி இருந்தால் என்ன ஆகுது, ஜாதியை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு தேவர் இருக்கிறாங்கன்னா தேவர் கிறிஸ்டினும் தேவர் ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க ஜாதியை தான் பார்ப்பாங்களே தவிர மதத்தை பார்க்க மாட்டாங்க. என்னடா கஷ்டப்பட்டு கிறிஸ்தவ மதத்துக்கிட்டு வரோம் இவங்க, அப்போ என்ன ஆகும், 2 பேர் சேர்ந்துட்டாலே என்ன ஆகும், கோயிலுக்கும் போவாங்க சர்ச்சுக்கும் போவாங்க, அப்படின்னாலே அவங்க ஹிந்து தான். ஸோ இது அவருக்கு எரிச்சலாக இருக்குது. இதுதான் காரணம் அவங்க ஜாதியை எதிர்க்கிறதுக்கு. ஆன்மீகத்தை போதிக்க வரவங்களுக்கு ஜாதி இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன, அதுவாக முக்கியம், கடவுளை பற்றி சொல்கிறது தானே இங்கே முக்கியம். ஸோ அதை விட்டுட்டு அவர் இதை பார்க்குறதுக்கான காரணம் வந்து இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா இது இந்து மதத்தில் வந்து இப்படியெல்லாம் ஜாதி இருக்குது அப்படின்னு இந்து மதத்தின் வேதமான கீதையில் எங்கேயுமே சொல்லப்படல. அங்கே வர்ணம் இருக்குது, அதற்கான அர்த்தம் வேறு. ஸோ அது வந்து நம்ம சில வீடியோக்கள் அதுக்குன்னே போட்டிருப்போம், வர்ணங்கள் கீதை இதை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஆனால் இப்போ இந்து மதத்தில் வந்து அதை தான் அங்கே பாருங்கள், கிறிஸ்தவராக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிறாங்க. ஸோ போவாங்க, அங்கே போனீங்கன்னா இந்து மதத்தை திட்டுவாங்க இல்லையா சர்ச்சில், அது பிடிக்காமல் இவங்க போக மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்களே அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பையன் கிறிஸ்டின், பொண்ணு வந்து ஹிந்து. ஆனால் அந்த பையனுக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா இதுதான் காரணம், திட்டுனா பிடிக்காது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, திட்டா வெறுப்பு வந்துடும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாவாக இருந்தால் தான் அது செய்யும். இந்து தர்மத்து ஆத்மாவாக இருந்தால் அங்கே போனவுடனே இதை திட்டினவுடனே எரிச்சலாகி வெளில வந்துடும். அதனால தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த கிறிஸ்தவ மதம் பிடிக்காது, வெளில வருவாங்க. ஏன்னா கலந்துடுச்சு இல்லை, கிறிஸ்தவ மதமும் இந்து மதமும் வந்து பயங்கரமாக கலந்துடுச்சு. இப்போ முஸ்லீம் மதம் வந்து அது தனியாகவே இருக்கும், அவங்க யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அதாவது ஃப்ரெண்ட்லியாக பழகிறது அதெல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, திருநெல்வேலி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும். வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா கிறிஸ்டினும் இந்துவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. சர்ச்சில் கல்யாணம் பண்ணுவாங்க, கோயிலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அல்லது 2 இடத்துலையுமே கல்யாணம் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த சைடு நடக்கும், திருச்செந்தூர் திருநெல்வேலி அந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ அங்கே பெரும்பாலும் வந்து பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க இந்துக்களாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ எல்லா இந்து ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்குவாங்க, சில சமயம் சர்ச்சுக்கும் போவாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இதை கல்யாணம் பண்ண நீ மதம் மாறணும் அந்த பேச்சே அங்கே இருக்காது, அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணும்போது பெரும்பாலும் இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, பட் ஆனால் ஹிந்துவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தை இவங்க அரவணைச்சிக்கிறது இது எல்லாமே வந்து ஓகே தான். ஆக்சுவலாக அவங்க இந்துவாக தான் இருக்கிறாங்க. இது கோயிலுக்கு போகிற மாதிரி இல்லை, நிறைய கோயில் போகிறாங்க, பிள்ளையார் கோயில் போகிறாங்க, அம்மன் கோயில் போகிறாங்க, அப்படியே இயேசு கோயில் போகிறாங்க. அவங்க சொல்லும்போதே அதை இயேசு கோயில் தான் சொல்லுவாங்க, சர்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இங்கே போகிற மாதிரி அங்கேயும் போயிட்டு வராங்க, அவ்வளோதான். ஆனால் இப்படி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது என்ன கொள்கை அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அதை வைஷ்ணவர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக இந்து மதத்துடைய கொள்கை, அவங்க மட்டுமே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியில் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது இந்து தர்மம், அதுக்கும் மேலே இருக்குது. வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கறிமீன் சேர்க்கக்கூடாது, காமத்தையும் சேர்க்கக்கூடாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் இல்லையா, பிறந்துச்சு ஒரு காலத்தில். அப்போ வந்து
அவங்க பேர் இந்துக்கள் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவங்க தான் தேவதைகள், தெய்வம்னு இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இப்போ இந்துக்கள் ஆகிட்டாங்க. அடுத்த 2500 வருடத்தில் இந்த பூமி நரகமாகும்போது தங்களை இந்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்போவுமே பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டு. இன்றைக்கும் சாது சன்னியாசிகளுக்கு மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் தூய்மை தான். ஆனால் அவங்க இந்த தூய்மையில் கொஞ்சம் அப்படி ஆட்டம் காணிச்சுன்னா என்ன ஆகிடுது, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நிறைய சாமியார்களை ரிஜெக்ட் பண்ணுறதை பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்து மதத்துடைய அஸ்திவாரம் ஆணிவேரே பார்த்திங்கன்னா தூய்மை, பிரம்மச்சரிய விரதம். ஸோ தூய்மைன்றது காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மனதளவிலும் சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. அப்படித்தான் அங்கே இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆணும் பெண்ணும். ஆனால் ஒரு சின்ன சலனம் கூட இருக்காது இயல்பாகவே. ஏன்னா அவங்களுடைய ஆத்ம பலம் அப்படி இருக்கும். அது என்ன ஆத்ம பலம்னா, முதல்ல ஆத்மானா என்ன? புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது நம்ம உயிர். அதைத்தான் ஆத்மான்னு சொல்கிறோம். ஹிந்தி வார்த்தை ஆத்மான்றது வேறு ஒன்றும் இல்லை. அதே மறுபடியும் தமிழ் படுத்தி ஆன்மான்னு போட்டு ஆன்மா வேறு உயிர் வேறுன்ட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மாவில், அந்த ஆத்மா புருவ மத்தியில் இருக்கனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் கூட இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுதுன்றது இயல்பாகவே ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்தில். ஆனால் மறுஜன்மம் எடுத்து நரகம் 2500 வருடம் கழித்து வரும்போது என்ன ஆகிடுது, ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் போயிடுது. அப்போ தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்குறாங்க. ஆத்மாவில் கவனம் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அது சொர்க்கம், சுகம் கொடுக்கக்கூடிய இடம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. ஆனால் திருட்டு பயமே இருக்காது. திருடுறதுனா என்னென்ன அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் விட ஆனந்தம் உள்ளே இருந்தே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் எதையும் அபகரித்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது, நாய்க்குட்டி இருக்குது. நான்லாம் பண்ணுவேன் சின்ன வயசில். எங்கேயாச்சும் நாய்க்குட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடும் வளர்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி நமக்கு தோணுனா கூட அதை வந்து நம்முடையதாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோம்ல. இது சொர்க்கத்தில் இருக்காது. அதனால் நாய்க்குட்டி மட்டும் இல்லை, சிங்கம் புலி கூட உங்கள் கூட ஜாலியாக இருக்கும். பறவைகள்லாம் உங்கள் கூடவே இருக்கும், பயப்படாது. இப்போ கிட்ட போனீங்கன்னா ஓடிடும். பாருங்களா, அந்த சிங்கத்து மேலே கூட உட்காருது குருவி. ஆனால் உங்களை பார்த்தா ஓடி போயிடுது. எங்கேயாவது மனுஷன் மேலே குருவி தானாக வந்து அல்லது ஒரு தற்செயலாக வந்து உட்காந்து பார்த்துருக்குறீங்களா? இப்போ அதுக்கு தெரியுது யார் மோசமானவங்கன்ட்டு. சிங்கத்தை விட மோசமானவங்க நம்பன்னு தெரியுது. அதேமாரி மாடு மேலே வந்து உட்காந்துட்ருக்கோம் எப்போவுமே. காக்கா உட்காரும், நிறைய பறவைகள் உட்காரும். ஸோ அப்போ சொர்க்கத்தில் நம்ம ஆத்ம உணர்வில் இருந்ததுனால, நம்மளுடைய இதிலேயே ஆனந்தமும் திருப்தியும் இருந்ததுனால, வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை எண்ணிதான் ஆக்கிக்கிட்டாதான் சந்தோஷன்ற அந்த எண்ணம் இருக்குது. இப்போ உள்ள சந்தோஷம் இல்லாதனால வெளியில் இருக்கிறத எண்ணிதான் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோம் நரகத்தில் வரும்போது. அது காரணம் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த சந்தோஷம் கட்டானதுனால சந்தோஷத்தை வெளியில் தேடுறோம். சந்தோஷத்தை கொடுக்கறதெல்லாம் எண்ணிதான் ஆக்கிக்கணும். காசு, பொண்ணு, நிலம், பதவி, இப்படி. ஸோ இதே மாதிரி எல்லோரும் நினச்சா என்ன ஆகும்? அதனால தான் பிரச்சனை. வெட்டு, குத்து, கொலை, நாட்டை பிடிக்கிறதுக்கு அது இதுன்னு நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இத்தனைக்கும் காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம். அது வந்ததுக்கு காரணம் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது தான். சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தீங்க. இதுதான் இந்து மதம். ஆனால் அதோடைய பேர் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம். இதைத்தான் பின்னாடி இந்துன்றோம். அதுதான் ஒரிஜினல் இந்து தர்மம் இல்லையா? அதாவது இந்துன்னு இப்போ பேர் இருக்கிறதுனால நான் அதை பயன்படுத்துகிறேன். மற்றபடி ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, ஆதி சனாதனன்னா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஒன்ஸ் பிறந்துட்டால் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். உலகம் அழியும்போது தான் மேலே போகும். அதுவும் மறுபடியும் மேலே போயிட்டு டக்குன்னு ஆரம்பத்திலே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? தொடர்ந்து இருக்குது. அதனால தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். இதுதான் நம்ம தர்மம்னு தெரிந்தால் வேறு எந்த தர்மத்தின் பக்கமாவது நம்ம கண்ணு போகுமா?
சொர்க்கத்திற்கே நாம் மட்டும்தான் வரும், இவன் மற்ற மதத்தினர் வர்றதே இல்லைன்னா இதை விட பெருமை என்ன இருக்குது இந்து மதத்துக்கு? ஆனால் இது யாருக்கும் தெரியாத காரணத்தினால தான் யாரை பார்த்தாலும் வணங்குறது, எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது, அப்படி ஆயிடுச்சு. ஸோ தேவதைகள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய உணவு வந்து கனிகள் தான். ஸோ இது குரான்லேயே இருக்கும், உங்களுக்கு கனிகளை உணவாக படைத்தேன்னு இருக்கும். நான்வெஜ்ஜுக்கெலாம் வேலையே கிடையாது. இந்துவாக மாறிய பிறகு கூட இங்கே காமத்தெல்லாம் விழுந்த பிறகு தான் அவங்களை இந்துக்கள்ன்றாங்க. அப்போவும் கறிமீன்லாம் கிடையாது. கறிமீன்லாம் இப்போ சமீபமாக வந்தது, ஒரு 40-50 வருடத்திற்கு முன்பே கூட பார்த்திங்கன்னா கிராமத்தில் மட்டும், அதுவும் வருஷத்துக்கு ஒரு நாள் கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதுன்னுவாங்க. அப்போ அதை சாப்பிடுவாங்க. அது ஒரு பிரசாதம் மாதிரி, ஒரு 60 ரூபா சாப்பிடுவாங்க, வேறு வழி இல்லாமல் சாப்பிடணும். இந்த சாவு வீட்டில் சாப்பிட்றாங்களா அந்த மாதிரி சாவு வீட்டில் சாப்பிடும்போது நமக்கே ஒரு அன்னீசியாக இருக்கும், அது ஏதோ ஒரு அன்னீசி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அதுதான் நம்ம தான் என்ன அந்த மதத்துடைய சிறப்பு இதெல்லாம் இல்லை, இப்படி இருந்தது தான் இந்து தர்மம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வெளியில் கூட போய் சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க. இப்போவும் வைஷ்ணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு சிலர் வந்து ஹோட்டலில் வேணால் சாப்பிடுவோம், ஆனால் வெளியில் மற்றவங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டு அது கொஞ்சம் தளர்த்திக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வெளியிலையும் ஹோட்டல்லையும் சாப்பிடாம தான் இருந்தாங்க. ஸோ இப்போ மேபி தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால அப்படி இருக்கலாம். ஆனால் அப்படித்தான் இந்து தர்மம் இருந்தது பல வருடங்களாக. இப்போ சமீபமாக தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே. அதில் குறிப்பாக அந்த இந்து தர்மத்தை அப்படியே யார் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து யார் விலகி 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 அதில் கொஞ்சம் லூஸாக இருக்கிறாங்களோ, கொஞ்சம் நாக்கு ருசிக்கு அடிமையாகிறாங்க, காமத்துக்கு அடிமையாகிறாங்க, அவங்க அப்படியே அதை வைத்து தான் அப்படியே அவங்க வெவ்வேறு ஜாதியில் பிறக்கிறது நடக்கும். எல்லாம் ஒரே ஜாதியில் தான் இருப்பாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அந்த விலக்கி வைக்கிறதுன்னு இருக்குது இல்லையா, ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா அது பைபிள் குரான்லேயே இருக்கும். அவங்க வந்து வேறு ஊருக்கு துரத்திடுவாங்க. ஸோ அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிறவங்கெல்லாம் அப்படியே விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஜாதி வரும். ஸோ அதுலேயும் அவர்களாலேயும் ஒதுக்கி வைக்கப்பட்டதும் நடக்கும். அங்கே ஒரு இனம் வரும், அங்கேயும் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அவர்களே விலக்கி வைப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போவுமே நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா, தாழ்ந்த ஜாதிக்கு இடையிலேயே தீண்டாமை இருக்குது, அவங்களும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் மெயின் என்னென்னா இந்து மதத்துடைய நியமங்கள் அப்போ அப்போ வந்து மற்ற மதங்கள்லாம் வரல, அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டே கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் வந்திருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அப்போ இல்லாதனால அவங்க விளக்குறாங்க. இப்போ முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது பைபிள் பழைய ஏற்பாடு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அந்நிய தேவனை வழிபட்டால் அவனை கொலை பண்ணிடுங்கன்ட்டு இருக்கும். ஸோ அது அந்நிய தேவனை மட்டும் இல்லை, விபச்சாரம் இந்த மாதிரி நிறைய சில பாவங்கள் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் அவங்கள கொலை பண்ணிவிடுங்க, இதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்தம் போகாமல் இருக்கும். அங்கே வந்து கொலை பண்ணுறது, இங்கே விலக்கி வைக்கிறது. பார்த்திங்கன்னா எல்லா மதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒருத்தன் பிறப்புனாலேயே வந்து இப்படி தாழ்ந்தவனாக இருக்கிறது, நான் எந்த தப்பும் பண்ணாமல் இது எப்படி, ஒருத்தன் தப்பு பண்ணி இது பண்ணால் பரவாயில்ல, எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் எதுக்கு வந்து அனுபவிக்கணும், துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது அது கர்மத்தின் விதிப்படி சரியாகவே இருந்தால் கூட அது எல்லோரும் ஏற்றுக்கிறது இல்லையா, கர்மத்தின் விதியை ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அதை எதிர்க்கிறாங்க. இன்னொன்று அவங்க எதிர்க்கிறது ரைட்டு. ஏன் ரைட்டு அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே தாழ்ந்தவர்களாகிட்டாங்களே. இன்றைக்கி கறிமீன் சாப்பிடாதவங்க, காமத்தில் இழாதவங்க, விபச்சாரம் பண்ணாதவங்க இல்லையா, கணவன் மனைவி இடையிலன்னு இல்லை, ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம்னு இயேசு சொல்கிறாரு. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணாதவன் எந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது, எந்த மத தலைவரும் கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அந்த பிரிவு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே கீழானவர்கள்னு வேணால் வச்சிடலாம். கலியுகத்தின் இறுதியில் சூத்ரன்னா அதான் அர்த்தம், கீழானவர்கள். யார்? கலியுகத்தில் இருக்கிறவங்கள கீழானவர்கள், சூத்ரர்கள்னு சொல்கிறது. இந்த கலியுகத்துக்கு முன்னாடி இருந்த யுகம்தான் துவாபர யுகம், அவர்களைத்தான் வைசியர்கள்னு சொல்கிறது.
அதுக்கு முன்னாடி இருந்த யுகம் திரேதா யுகம், அவர்களைத்தான் சத்திரியர்கள்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி தான் ஒரிஜினல் சொர்க்கம் சத்தியுகம், அவர்களைத்தான் தேவதைகள்னு சொல்கிறோம். இந்த தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள், ஜாதி பிராமணர் கிடையாது. இது எல்லாம் வர்ணமாக இருக்கும்போது பிராமணன் மட்டும் எப்படி ஜாதியாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ தேவதைகள் இப்போ கிடையாது, ஆனால் தேவர்கள்னு ஒரு ஜாதி இருக்குது. அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா கிடையாது. அதே மாதிரி தான் பிராமணன்றது வர்ணம். அது எப்போ நடக்குதுன்னா கலியுகத்தின் இறுதியில் கடவுளே வரார். சிவபெருமான் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிற அந்த ஒரே கடவுள் வரார். பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். உடல் உணர்வில் வந்து தான் நீங்கள் இவ்வளோ பாவம் செய்து கீழான நிலை அடைஞ்சிங்க. உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளே நீங்கள் தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறந்து உயர்ந்த பதவியை அடைவீங்க. அது ராஜாராணி ஆச்சு. ஸோ அதில் நம்பர் 1 ராஜா நாராயணன். ஆனால் தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா நாராயணன் கோயிலில் நடக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஆகலாம். இது யாருக்கு சொல்கிறாரு? எல்லாருக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் நினச்சா மதம் மாறிக்கலாம், ஆனால் ஜாதி மாற முடியாது. இங்கே மாற முடியுமே, நான் பிராமணன் ஆக முடியுமா? ஆக முடியுமே. ஞானத்தை கேட்டு தூய்மையாக இருந்தால் நீங்கள் பிராமணன், உண்மையான பிராமணன். அதை புரிஞ்சுக்கணும். ஜாதி பிராமணன் கிடையாது. ஜாதி பிராமணனுக்குள்ளேயும் ஜாதி பிராமணன் காமம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. பொய் சொல்லலாம், மற்ற கெட்ட குணங்கள் கூட இருக்கலாம், சினிமா பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. முழுக்க முழுக்க இறைவனை நினைத்து நினைத்து தூய்மையாகி அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வராங்க. இப்படி வந்து தேவதை, ஏன்னா இது மீண்டும் இது காலச்சக்கரம். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக மாறும்போது இறைவன் வந்து மீண்டும் உயர்ந்தவர்களாக மாற்றுறார் இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் தாழ்ந்தவர் தான். யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்னு வாதம் பண்ணுறதை விட முட்டாள்தனம் கலியுகத்தில் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாருமே தாழ்ந்தவர்கள் தான். ஸோ இப்போ நாம் உயர்ந்தவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடவுளே வந்துட்டார். ஸ்ட்ரைட்டாக கடவுளுடைய கையை பிடிச்சிட்டு கடவுளுடைய ஞானத்தை கேட்கணும். சாரம் என்ன? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். ஸோ நானும் ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பாவும் ஒளிப்புள்ளி. ஆனால் அவர் எப்பவும் பரிசுத்தமாக இருக்கார், நான் அழுக்காகிட்டேன். ஆரம்பத்தில் நானும் பரிசுத்தமாக தான் இருந்தேன். இப்போ இறைவனை நினச்சி மீண்டும் நான் தூய்மை ஆகணும் அப்படின்னு தூய்மை ஆனீங்கன்னா தேவதை ஆகிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த தேவதை தர்மத்தை சார்ந்தவன் நான். நேரடியாக கடவுள்கிட்ட ஞானத்தை எடுத்தவன் நான். அப்போ யார் இந்து மதத்தை உருவாக்குனா? சுயம் கடவுளே உருவாக்குனது. அதனால தான் யாருக்கும் தெரியல. எப்போ உருவாக்கப்பட்டது? இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். இப்போ கலியுகத்தின் இறுதியில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு நம்ம தயாராகிடுறோம். ஆத்மா அழியாது, உடல் அழியும் உலகம் அழியும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவன் நினைவில் ஆத்மா எல்லாம் மேலே போயிடும். அதாவது இறைவனுடைய ஞானத்தை எடுப்பவர்கள். மற்றவர்கள் அந்த உலக அழிவில் சிக்கி சின்னாப்பினமாகி தண்டனைலாம் அனுபவித்து மேலே வருவாங்க. ஏன்னா காமம் கோபம் இதெல்லாம் விடலை இல்லையா, அதுக்கான தண்டனை. ஸோ நம்ம மேலே போயிடுவோம். போயிட்டு இது புத்தம் புதிய உலகமாக புதுப்பிக்கப்படும். அதுக்காக தான் உலக அழிவு. புதுப்பிக்கப்பட்ட பிறகு தேவதைகள் வராங்க. ஸோ அவங்க 2500 வருடம் கழித்து இந்துக்களாக மாறுறாங்க. ஸோ முன் ஜென்மத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவதையாக இருந்தோம், அது கூட தெரியும். அந்த தேவதையிலேருந்து இங்கே இறங்கும்போது தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்தது காமத்திலலாம் விழ 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போ வரைக்கும் விஷ்ணு வம்சம்லாம் சொல்கிறாங்களே, விஷ்ணு வம்சம் சிவவம்சம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படி பார்த்தா எல்லாருமே சிவ வம்சம் தான் இல்லையா? சிவன் கொடுக்குற ஞானத்திலேருந்து தான் உருவாகிறோம். எல்லாருமே விஷ்ணு வம்சம் தான். ஏன்னா ஆரம்பத்தில் விஷ்ணு தான் பிறக்கிறார். ஆனால் அவர் மூலமாக பிறக்கலை, பட் அவர் கூட எல்லாருமே இருப்போம். மொத்தத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்த எல்லோரையும் விஷ்ணு வம்சம் சொல்லலாம். அப்போ அவங்க மூலமாக தானே ஜென்மம் எடுத்து எல்லாமே வரும். அப்போ முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் சீக்கியர்கள் ஜெயினர்கள் எந்த மதமாக ஆனாலும் இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவ வம்சம் அல்லது விஷ்ணு 2 வம்சத்துலேயுமே வந்துடுவாங்க. இப்போ என்ன பெருமை மற்ற மதத்திற்கு இல்லாதது? நபி என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு முஸ்லீம்களுக்கு. இயேசு என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் இந்துக்கள்
இவங்க யார்கிட்டையும் மனிதர்கள்கிட்ட படிக்கலை, கடவுள்கிட்ட படிக்கிறார். எப்போ? உலகம் அழிவதற்கு முந்தைய கல்பத்தின் கலியுகத்தின் இறுதியில் படிக்கிறோம். இப்போ உலகம் அழிஞ்சு பிறக்கும்போது எதுவுமே ஞாபகம் இருக்காது. கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆச்சரியம். அடுத்த ஜென்மத்திலே தெரியாது. அதன் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்தில் பிறக்கிறோன்னு தெரியாது, மறந்துடுறோம். ஆனால் அவ்வளோ உயர்ந்தவர்கள். ஆனால் மறந்தாலும் இறைவன் கற்றுக் கொடுத்த வழி இருக்கும். சொர்க்கத்தில் காமம் இருக்காது, கருமீன் இருக்காது, அவ்வளோ அன்பு, சுயநலமற்ற அன்பு இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இந்த வாக்கிய வரப்பு சண்டை, நாடுகளுக்கு இடையில் எல்லை, பாஸ்போர்ட், விசா எதுக்கும் வேலை கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம், அப்படி இருக்கும். டேக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ராஜாவை எல்லாருக்கிட்டையும் செல்வம் அதிகமாக இருக்கும், ராஜா கிட்டே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவர் எதுக்கு மக்கள் வரி பணத்தில் இருக்கணும்? ஸோ அப்படிப்பட்ட தர்மம் நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அது கீழான நிலையை அடையும் போது அது இந்துன்னு சொல்லிக்கிறோம், பாவம் செய்ய ஆரம்பிக்கும்போது. ஸோ அதிலிருந்து வரது தான் மற்ற தர்மங்கள். ஸோ அப்போ உயர்ந்த இந்த குணம்தான் என்னுடையது அப்படின்னு ஒரு வேளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றது பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க ஒரே ஒரு இனத்தினர், அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபுல்லாக கிடையாது. அதுவும் அது பக்தி ஆயிடுச்சு. கோயிலுக்கு போகிறது, சொர்க்கத்தில் கோயிலெலாம் இருக்காது. இயல்பாகவே அவங்க தூய்மையாக இருப்பாங்க, ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க, உடலையே பார்க்க மாட்டாங்க. இப்போ யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அப்படி இருந்தவங்க நாம். ஸோ அதைத்தான் சிவபெருமான் கற்றுக் கொடுக்குறார். இந்த ஊனக்கண்ணால் பார்த்தனா மயங்கிடுவேன், ஞான கண்ணால் பாரு. அதுதான் நெற்றிக்கண், மூன்றாவது கண். என்னது? இங்கே ஆத்மா இருக்குது, ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ அதில் ஞானத்தை கொடுக்குறார். நீ ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார், அழியக்கூடிய எதையும் பார்க்காதே. இதுதான் மூன்றாவது கண்ணை திறந்து பார்க்கறது. அப்போ என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள எல்லாமே அழியும் ஆத்மாவை தவிர. அதுதான் மூணாவது கண்ணை திறந்தவுடன் உலகம் அழிஞ்சிருச்சு, சிவபெருமான் மூணாவது கண்ணை திறந்த உடனே அப்படின்னு சொல்கிறது. சிவபெருமானுக்கு மூணாவது கண்ணில் தான் எப்பயுமே பார்க்குறார், அவருக்கு உடம்பே கிடையாது. அப்போ நம்முடைய மூன்றாவது கண் திறக்கப்படும் போது தான் உலகம் அழியுது. ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு தயாராகிறோம். சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்னு பார்ப்பாங்களோ அதே மாதிரி நாம் பார்க்கும்போது சொர்க்கத்துக்கு தயாராகிட்டதுனால சொர்க்கம் வரணும். சொர்க்கம் வரணும்னா உலகம் அழியணும். உலகம் அழியணும்னா பாவம் அதிகமாகணும். ஸோ ஒரு பக்கம் இந்த ஞானத்தை கேட்டு நாம் தூய்மை ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஞானத்தை எடுக்காத மற்றவர்கள், மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் இன்னும் நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக பாவம். கடைசி நேரம்லாம் கொடூரமாக இருக்கும். ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா இருக்கும். ஒரு ஆத்மாவே என்னென்ன பாவம் செய்யும். 50-60 ஆத்மா புந்தா என்னென்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ தான் மனிதனுக்கு அந்த காமம், கரிமீன் இதன் மீதெல்லாம் வெறுப்பு வர்ற மாதிரி நடக்கும். எப்படி? தன் சொந்த தங்கச்சியை கற்பழிக்கும் அந்த உடம்பு, ஆனால் உள்ளே வேற ஒரு ஆத்மா பண்ணும். அப்போ அந்த உண்மையில் அந்த உடலுக்குரிய ஆத்மா எப்படி துடிக்கும்? தன் அம்மாவை கற்பழிக்கும். அப்போ இதுக்கு அருவருப்பாக இருக்கும். அப்போ காமத்தின் மீது அவ்வளோ வெறுப்பு வரும். ஸோ இப்போயே மனித கறியெல்லாம் சாப்பிட்றாங்களே, தன் அம்மாவை வெட்டி சாப்பிடும் அதே உடம்பு, ஆனால் உள்ளே சாப்பிட்றது வேறு ஆத்மா. இதால் ஒன்றுமே பண்ண முடியாது, துடிக்கும். அந்த நேரம் அருவருப்பு வரும். இது இல்லாமல் கடைசியில் சாப்பாடு கிடைக்காம போய் பாலஸ்தீனில் புல்லை சாப்பிட்றாங்களே, அந்த நிலைமைக்கும் தள்ளப்படும். இப்படியெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறோம். மனித வழியை பின்பற்றினால், கடவுளின் வழியை பின்பற்றினால் அனைத்திலிருந்தும் தப்பிச்சிடலாம். கடவுள் கேரண்டி கொடுக்குறார். கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை சாப்பாடு கிடைக்காது கடைசியிலன்றார். ஆனாலும் என் வழிப்படி, அதாவது கடவுளின் வழிப்படி நடக்கிறவங்களுக்கு 2 சப்பாத்தியாவது உங்களுக்கு கிடைச்சிடும், அதுக்கு நான் கேரண்டின்றார். பசியினால் நீங்கள் இறக்க மாட்டீங்க, இயற்கை சீற்றத்தினால இறக்க மாட்டீங்க, துர்மரணம் உங்களுக்கு கிடையாது, நீங்களே இறைவனின் நினைவிலிருந்து ஆனந்தமாக உடலை விட்டு போவீங்கன்றார். ஸோ அப்படி கேரண்டி கொடுக்குறார் கடவுள். கடவுளே நேரடியாக உருவாக்குற அந்த இந்து தர்மத்தை சார்ந்தவன் நான் அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால்தான் எனக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் மனிதர்களே உருவாக்கி இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சதுனால அவங்க மற்றதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதை தான் இருப்போம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சுல கடவுளே கொடுக்குறாருன்ட்டு. ஸோ இனியாவது இறைவனுடைய வழிப்படி நடங்க, அதுதான் முக்கியம் இல்லையா? இங்கே எல்லா மதத்தினருக்கும் நம்ம தான் தாய், ஏன்னா நம்ம தானே எல்லாருக்கும் ஜென்மம் கொடுக்குறோம். ஸோ அதனால் அவர்களை அன்பாக அரவணைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் அதே நேரத்தில்
நீங்கள் எவ்வளோ தூய்மையானவர்கள், எவ்வளோ உயர்ந்தவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. அப்போ தான் மீண்டும் உயர்ந்தவர்களாக ஆவீங்க. ஆகிறதுக்காக இங்கே சொல்கிறாங்க, பெருமை அடிக்க கிடையாது. இப்போ மீண்டும் அப்படி ஆக வேண்டிய தருணம். கோயில் கட்டி கும்பிடுறீங்கல்ல, வேறு எந்த மதத்தினராவது ஓகே இயேசுக்கு கட்டுறாங்க, பட் இருந்தாலும் இயேசுக்கு ஒன்றும் நகை அலங்காரம் அதெல்லாம் பண்ணுறது இல்லையே, இந்து மதத்தில் தானே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தூய்மையாக இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை பூஜை நடக்குது. அவருடைய கோயிலில், பெருமாள் கோயிலில் லட்டில் ஒரு நான்வெஜ் ஆயில் கலந்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் அப்படியே இந்தியாவே பற்றி அப்படியே கொதிக்குது. ஏன்னா அந்த மாதிரி தர்மத்தை சார்ந்தவர்கள் நாம். அப்போ ஆகணும். ஆனால் கொதிக்கிறவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறாங்களா? காமத்தில் விழாமல் இருக்கிறாங்களா? அப்படி ஆக வேண்டிய நேரம், வணங்க வேண்டிய நேரம் கிடையாது இல்லையா? அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் முஸ்லீம். நாங்கள் அல்லாவையும் வணங்க மாட்டோம், ஏன்னா அல்லாவுடைய குழந்தை. வணங்குறவங்களுக்கு அவங்க பக்தர்கள் பிச்சை கேட்குறாங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்னு தானே எல்லா மதத்துலேயும் கேட்குறாங்க. ஆனால் குழந்தைக்கு தான் ஆஸ்தியை கொடுப்பார் கடவுள். யார் குழந்தை? அவர் சொல்கிற மாதிரி நடக்கிறவங்க தான் குழந்தை. சொர்க்கத்தை அவர் தான் படைக்கிறாருன்னா சொர்க்கத்தில் எப்படி இருக்கணுன்ற வழி அவருக்கு தானே தெரியும். அதைத்தான் அவர் இப்போ சொல்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.